நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, இந்நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. குறிப்பாக நாங்கள் எபிரேயர் புத்தகத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, விசுவாசத்தை குறித்த காரியங்களை ஆண்டவர் எங்களோடு கூட இந்த புத்தகத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்றி. கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படத்தக்கதாக பரிசாவே தாமே எங்களுக்குள்ள செயல்படும், வழி நடத்தும், ஆசிரியர் எல்லா தரையில எடுத்து போடும். கேட்கிற காதுகளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீரை தலைவராக வழி நடத்தி பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த முறை நாம் எபிரேயர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 4 காரியங்களை பார்த்தோம். அதாவது ஒரு விசுவாசிக்கான முக்கியமான அடையாளங்களாக 10 காரியங்களில் 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நற்சேட்சி பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது சிறந்தவற்றை தேவனுக்கு கொடுப்பவர்களாக காணப்பட வேண்டும். 4வது ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலம் உலகம் முழுவதையும் படைத்தார். 3வது வார்த்தை மூலம் தம்முடைய உலகம் முழுவதும் படைத்தார், இது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். 4வதாக தேவனிடத்தில் பிரியமானவன் என்கிற ஒரு சாட்சியாக உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் 5வதாக தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 11:7 யாரால் வாசிக்கலாம்? ஹீப்ரூஸ் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காண்கிறவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்துள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். By faith Noah, when warned about things not at sea, in holy fear built an ark to save his family. By his faith he condemned the world and became heir of the righteousness that comes by faith. So as we understand, வேதத்தில் நாம் புரிந்து கொள்ளபடி நம்முடைய விசுவாசம் ஒரு முழுமையற்றதாக இருக்கும். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் இருப்போமே ஆனால் நம்முடைய விசுவாசம் ஒரு முழுமையற்ற விசுவாசமாக இருக்கும். Our faith is incomplete unless we are able to hear God's voice. நம்முடைய விசுவாசம் அது ஒரு வழியான விசுவாசம் அல்ல, இது இருவழியானது. அதாவது எப்போதுமே 2 பாதைகளை கொண்டது. என்னென்ன, நம்முடைய ஆண்டவர் ஒரு மிகவும் நம்பிக்கை உள்ள ஆண்டவர். அவர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் ஒருபோதும் நிறைவேற்றமான போனதில்லை. He never changes. நோவாவானவன் அவன் தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்றான் என்ற வசனத்திலே பார்த்தோம். அவன் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை கண்டான். நடக்கப் போகிற காரியங்களை குறித்து தேவன் அவனிடத்தில் பேசினதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவேளை ஆச்சரியப்படலாம், ஆண்டவர் எப்படி தன்னுடைய வருங்கால திட்டங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்துவார் என்று. வேதம் சொல்கிறது, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று. ஆனாலும் தேவன் மனிதனோடு வெளிப்பட விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. எல்லா மனிதர்களுக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துவதில்லை. நாளாகமம் 16:9 நாம் வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதாவது தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 6:8 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:8 பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த முழு உலகத்தின் மேல் மிகவும் கோபம் உள்ளவராய் இருந்த போது கூட ஒரு மனிதன் அங்கே மாறுபட்டு காணப்பட்டான். நோவா மிகவும் மாறுபட்டவனாக காணப்பட்டான். ஆண்டவர் உடனே அவனை அடையாளம் கண்டுகொண்டு, ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் அப்படிப்பட்ட மக்களை நோக்கி கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. God immediately identified him because his eyes are always looking for such a person. அன்பார்ந்த சபையே, நம்முடைய காரியம் அப்படியா இருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையிலே
நமக்கும் ஆண்டவரது கண்களில் தயவு கிடைத்தது என்ற சாட்சியை வருங்கால சந்ததி நம்மை பற்றி கூறுமா. நம் கடவுளின் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை அவரது மீட்பின் பணியில் நோவாய் போல் எடுத்து உபயோகப்படுத்துவார். நோவாவிடத்தில் அப்படி என்ன சிறப்பான குணம் காணப்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். What was so special in Noah? ஆண்டவருடைய கிருபையை அவர் மேல் திருப்பினார். அடுத்த வசனத்திலே ஆதியாகமம் 6:9 நாம் பார்க்கலாம். அதை ஆதியாகமம் 6:9 யாராவது வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா ஒரு நீதிமானாய் இருந்தால், அவர் உத்தமருமாய் இருந்தார். Noah was a righteous man and he was blameless among the people of his time. And he walked with God. 3 காரியங்கள் இதில் நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளாக ரைச்சியஸ்னஸ் இருந்தது, அவனுக்குள்ளாக ஒரு பிளேம்லெஸ் லைஃப் இருந்தது, தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். இந்த 3 காரியங்கள், நீதிமானாக இருந்தால், உத்தமனாக இருந்தால், தேவனோடு சஞ்சரித்து கொண்டார். நாம் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவருடைய சத்தத்தை நாம் நிச்சயமாக கேட்க முடியும். அவர் சத்தத்தை நாம் கேட்கும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் அதை நாம் நடைமுறைப்படுத்த ஆயத்தமாயிருக்க வேண்டும். இதுதான் நோவாவிடத்தில் நாம் காண்கிற ஒரு விசேஷித்த குணம். உலகம் நம்மை பரியாசம் செய்தாலும் அதை குறித்து நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் செயலாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். When God spoke to Noah about his plans to destroy the world, he gave him a detailed rescue plan. அவர் உலகத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட போது நோவாவுக்கு மிக தெளிவான ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டம் அவருடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, அந்த பூமியிலே இருந்து கொண்டிருந்த மற்ற ஜீவ ஜந்துக்களையும் அவர் காத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். When God asked him to make the ark, அந்த பேழையை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது நோவா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் செய்து காட்டினார். He just obeyed God and he gone on to make a perfect ark. ஆதியாகமம் 6:27 நாம் பார்க்கலாம். Noah did everything just as God commanded him. We can imagine how difficult it would have been for Noah to make such a huge ark. It is not just physically challenging task, it requires application of mind and skill. அந்த ஆர்க் செய்வது என்பது, இந்த பேழையை உண்டாக்குவது என்பது சரீர பிரகாரமான கஷ்டமான ஒரு காரியம் மட்டுமல்ல, அதற்கு மிகவும் துல்லியமான திறமைகள் தேவைப்பட்டிருந்தது. அந்த ஆர்க்குடைய நீளத்தை நாம் பார்க்கும்போது 450 அடிகள் நீளம் இருந்தது, 75 அடி அதுக்கு அகலம் இருந்தது, 45 அடி உயரம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட்டை போல, ஒரு தெருவை போல, அந்த தெருவின் 2 பக்கமும் அந்த 3 அடுக்கு மாடி வீடுகள் கட்டப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அது உள்பக்கமாக காணப்பட்டது. ஆனாலும் நோவா திகைக்கவோ தயங்கவோ இல்லை. Even though it was a huge task, he started working on the ark immediately. நோவா என்று நாம் அவருடைய பெயரை குறித்து சிறிது வேதத்தில் ஆராய்ச்சி செய்யும் போது ஆதியாகமம் 5:29 நாம் பார்க்கலாம். Genesis 5:29, somebody can read. ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அவருக்கு நோவா என்று நோவாவின் தந்தை லாமைக்கு இந்த பெயரை அவருக்கு சூட்டினார். அந்த பெயரை சூட்டும் போது ஒரு பர்பஸோடு சூட்டினார். He will comfort us in the labor and painful toil of our hands, caused by the ground the Lord has cursed. அந்த காரணத்தை சொல்லி இந்த பெயரை அவருக்கு. ஸோ அப்படியானால் நோவா என்ற பெயருக்கு ஆறுதல் படுத்துகிறார் என்ற அர்த்தம் கூட இருக்கிறது. Noah also is a comforter. Do we comfort other people? இன்றைக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்கிறவர்களாக காணப்படுவோம். நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் கடினமாக உழைத்த போதும் ஆறுதல் அளித்தவர்களாக காணப்பட்டார்.
ஆனால் நோவாவுடைய அந்த அறிவுரைகளை ஆறுதல் வார்த்தைகளை யாருமே என்ன கேட்கவில்லை. அவருடைய நாட்களே nobody listened to him. Only 7 of his family listened and obeyed the warning from God. அவருடைய குடும்பத்தில் உள்ள 7 பேர் மட்டும், அவரோடு சேர்ந்து 8 பேர் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கொடுத்தார். He blessed them with a new life after the flood. ஆதியாகமம் 9:1 அதை பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய சத்தத்தை கேட்பதோடு நாம் நிறுத்தி விடாமல் அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையும் நோவாவின் வாழ்க்கை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். நாம் விசுவாசத்தால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறுவோம். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை குற்றமற்றதாக காணப்படும். மூன்றாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். ஸோ பிரதிபலின் பாராமல் நோவா கடுமையாக உழைத்தான். ஆண்டவர் ஊழியம் செய்வர்களிடம் ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்கிறார். நாம் அநேகரை கிறிஸ்துவான பேழைக்குள் கொண்டு வந்து ரட்சிக்கப்படும் பணியிலே நாம் ஈடுபடும் போது உலகம் நம்மை பரிகாசம் செய்யலாம். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு நோவா குற்றமற்றவனாக நடந்தது போல நாமும் தேவனோடு நடந்து கொண்டே உலகத்துக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது அநேகருக்கு ஆறுதலையும் அவருடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலையை கொண்டு வரும் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. மட்டுமல்ல, வரப்போகும் பேரழிலிருந்து அநேக மக்கள் ரட்சிக்கப்படவும் நம்மை தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆறாவது காரியமாக நாம் இதில் எப்படி சோதனைகள் மேல் வெற்றி அடைகிறவன் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் எபிரேயர் 11:8 பார்க்கிறோம். Hebrews 11:8. somebody can read. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். மட்டுமல்ல, 17ஆம் வசனத்தை பார்ப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தந்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்பத்தக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையாக பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று அந்த வேறு பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஸோ வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய காணப்பட்ட ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், அவர் விட்டு கொடுக்கும் ஒரு தன்மையுடையவராக காணப்பட்டார். He was ready to give up. தனக்கு மிகவும் அதிகமாக மதிப்புள்ள ஒன்றை அவர் எப்பொழுதும் விட்டு கொடுத்து விட அவர் ஆயத்தமாக இருந்தார் என்று நாம் ஆபிரகாமை குறித்து வைத்து பார்க்கிறோம். முதலாவது, அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வந்தார், தேசத்தை விட்டு கொடுத்தார், தன்னுடைய ஜனங்களை விட்டு கொடுத்தார், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆண்டவர் அவரை அழைத்த போது ஆதியாகமம் 12:1 he was asked to give up all these things. இந்த காரியங்களை விட்டு வர அவருக்கு சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 12:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டு சொன்னார். ஸோ கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். He gave up his right of first claim in another place we see. அவருக்கு இன்னொரு இடத்துல ஒரு முதல் தெரிந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்த போது கூட அதை அவர் தெரிந்தெடுக்காமல் அதை விட்டு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே இன்னொரு பகுதியிலே பார்க்கிறோம் இல்லையா. ஆபிரகாம் அந்த கிங் கேடிலோமேன் மற்றும் அவரோடு கூட அந்த ராஜாக்களை லோத்தை அவர்கள் பிடித்து கொண்டு போன போது அவர்களை பின்பற்ற தொடர்ந்து சென்று அவர்களை அவர் தோற்கடித்து அவர்களை மீட்டு கொண்டு வருவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே லோத்துவை மட்டும் கொண்டு வரவில்லை, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லா பொருட்களையும் அவர் கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 14:16-17 வசனங்களில் அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த செல்வங்கள் பொருள்கள் எதையும் கூட அவர் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. ஸோ பிறர் பொருள் மேல் ஆபிரகாமுக்கு எந்த ஒரு ஆசையோ ஒரு பொறாமையோ அவருக்கு கிடையாது. He was not covetous in nature இல்லையா. Genesis 14
21 to 23. ஆதியாகமம் 14 21 23 வாசிக்கிறோம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேர என் கைகளை உயர்த்துகிறேன் என்று அந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். ஸோ அவருக்கு இந்த கொள்ளை பொருட்கள் மேல், அவர் வீட்டுக்கு கொண்டு வந்த பொருட்கள் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்த போது கூட அவர் அதை என்ன செய்தார்? விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் லோத்துவோடு தன்னுடைய உறவை தொடர்ந்து அமைத்துக் கொள்வதற்காக, ஒரு சமாதானம் ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்காக தனக்கு அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தின் மேல் இருந்த அதிகாரத்தின் முதல் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த அதிகாரத்தை கூட அவர் விட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். டு மெயின்டைன் a relationship, Abraham gave up his right on the promised land and left the choice to Lot. லோத்துக்கு அவர் முதலாவது வாய்ப்பை கொடுத்தார். நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். லோத்து அந்த தினத்திலே பசுமையான இடங்களை பார்த்து தெரிந்தெடுத்துக்கொண்டு சோதோம் குமாராவின் நதிகளே அவர் தன்னுடைய கூடாரத்தை போட்டார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சபையே, நம்முடைய மனநோக்கு எப்படி இருக்குது? How is our attitude in maintaining a healthy relationship with people? மக்களோடு உறவுகளை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது? Are we ready to give up our rights for the sake of brotherhood? அதாவது சகோதரத்துவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய ஈகோ நம்முடைய அது கர்வத்தை விட்டு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படியாக நாம் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்போது உறவுகளில் ஒருபோது விரிசல்கள் ஏற்படாது. நமது பொருள் நஷ்டங்களை நாம் சகித்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? இதையெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று நாம் இதில் பார்க்கிறோம். இந்த இரண்டையும் நாம் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் எந்த ஒரு சோதனையை நம்மால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்கள் ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டதனால்தான் அவர் சோதனைகளை மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் குடும்பங்களில், விசுவாசி குடும்பங்களில் குறிப்பாக சண்டைகளையும் விரிசல்களையும் குழப்பங்களையும் நாம் அதிகமாக காண்பதற்கு காரணம் ஒருவருக்கு கூட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுதான். So nobody wants to just give up their rights. Nobody wants to give up their ego for betterment of relationship. தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய சொத்து என்று அதை குறித்து பொசசிவாக இருப்பது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. If we give up our rights, we can definitely overcome and we will be victorious in our life. Otherwise, we will not win. Devil will win. நிச்சயமாக நாம் ஜெயிக்க மாட்டோம், சாத்தான் வெற்றி பெறுவார். நாலாவதாக ஆபிரகாம், he gave up even what was most precious to him. அவருக்கு மிக 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 மதிப்புள்ளதான ஒன்றை கூட அவர் என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார். தனக்கு மிகவும் அருமையான ஒரு பொக்கிஷத்தை விட்டு கொடுக்க ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தார். அது என்னவென்று நாம் வேதத்திலே பார்க்கும்போது ஆதிகாமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பல ஆண்டுகள் காத்திருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட தன்னுடைய ஒரே மகனை பலியிடும்படி ஆண்டவர் சொன்னபோது நிச்சயமாக அவருடைய இருதயம் கலங்கி இருக்கும். ஒருவேளை இதுபோல ஒரு சோதனை நமக்கு வந்திருந்தால், ஒருவேளை நாம் அப்படியாக ஒரு சத்தத்தை கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏதோ சாத்தானுடைய தந்திரம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், அமைதியாக இருந்துவிடும். ஆனால் ஆபிரகாம் ஒரு கேள்வி கூட கேட்காமல் உடனே கீழ்ப்படிந்ததை நாம் வீட்டில் பார்க்கிறோம். ஆதிகாமம் 22:2 வாசிங்க. ஜெனசிஸ் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆனால் ஆபிரகாமுக்கு கடவுளின் முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தது. He was confident that God will not
harm his son. அன்பார்ந்த சகோதரர்களே, whatever happens in our life, it all happens for our own goodness. நம்முடைய நன்மைக்காகவே அவர்கள் நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது நிச்சயமாக இறுதியில் அது நமக்கு நன்மையாக தான் முடியும். ஆண்டவர் அந்த சோதனை அனுமதித்தார் என்றால் அது நம்முடைய நன்மைக்காக முடியும் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அந்த சோதனையானது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. உண்மையான அந்த சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நம்மை அது ஆயத்தப்படுத்துகிறது. இட்ஸ் லைக் a வேக்சின். சோதனை என்பது அது ஒரு வேக்சினை போல. வேக்சின் தான் தெரியல, நோய் தடுப்பு ஊசியை போன்றது. அது இந்த நோய் தடுப்பு ஊசி என்னவென்றால், அந்த எந்த வைரஸ் நம்முடைய உடம்பிலே நோயை கொண்டு வருகிறதோ அந்த வைரஸை எடுத்து என்ன செய்வாங்க விஞ்ஞானிகள், அதை சிறிது செயலிழக்க செய்து அது நம்முடைய உடம்பை பாதிக்காதபடி அதை நம்முடைய உடம்பிலே ஊசியாக செலுத்துவார்கள். அதுதான் வந்து வேக்சின். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையாக சில நேரங்களில் அனுபவிப்பது உண்டு. 1 கொரிந்தியர் 10:13 நாம் பார்க்கிறோம். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடமிடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஸோ ஒவ்வொரு சோதனைகளையும் நம்மை ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. சாத்தானுக்கு எதிராக நாம் போராடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. யாக்கோபு 1:3 நாம் பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று. இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது மிகுந்த பொறுமையை உண்டாக்குகிறது. யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிந்தது தேவன் ஒருபோதும் அவரை கைவிடப் போவதில்லை என்று. அவரது வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவருக்கு முழுமையாக இருந்தது. ஆபிரகாம் அவரை விசுவாசின் தந்தை ஆக்கிற்று இல்லையா? ஈசாக்கின் மூலம் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனால் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஆபிரகாம் நன்றாக தெரிந்திருந்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நாம் அதை பார்க்கிறோம். தேவன் மிக தெளிவாக கூறுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று ஆபிரகாமிடத்தில் சொன்னபோது ஆபிரகாம் தேவனுக்கு இவ்விதமாக பதிலளித்தார். ஆதியாகமம் 17:18-19. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, தொடால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தபடியால் அவன் தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தார். He quietly listened to God and obeyed him, knowing very well that God cannot cause any harm to his people. அவருடைய சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு காலம் தீங்கு இழைக்க மாட்டார் என்று அவர் புரிந்ததினாலே முழுமையாக கீழ்ப்படிந்தார். He received the vaccine and became stronger in faith. அவர் அந்த தடுப்பூசி போன்ற அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு இன்னும் விசுவாசத்திலே வளர்ந்தானார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. எபிரேயர் 10:35-36 நாம் வாசிக்கிறோம். So do not throw away your confidence, it will be richly rewarded. You need to persevere so that
when you have done the will of God, you will receive what He has promised. தமிழில் வாசிக்கலாம். எபிரேயர் 10:35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அன்பார்ந்த சபையே, நாம் ஒரு விசுவாசத்துக்கான முக்கியமான அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புத்தகத்திலிருந்து நாம் நம்ம ஒருமுறை கூட ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் எதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். Can people see these signs in our life? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அடையாளங்களை ஜனங்கள் காண முடிகிறதா? Can our Lord testify about us? நம்மை குறித்து நம்முடைய தேவன் சாட்சி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படுகிறோமா? நோவாவை போல. அதே மட்டுமல்ல, சோதனைகளை நாம் வெற்றி கொள்வதற்காக நாம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறோமா? ஆபிரகாம் போல நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாக நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது தேவன் நம்முடைய விசுவாசங்களை இன்னும் வர்த்திக்கப்படுவார். ஸோ 7வது காரியமாக நாம் இதில் பரலோகத்தை குறித்த நம்பிக்கை நிமித்தம் பாடுகளை சகித்து பார்ப்போம். எபிரேயர் 11:10 இது குறித்து நாம் வாசிக்கிறோம். Hebrews 11:9 and 10. எபிரேயர் 11:9-10 வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஏன் ஆபிரகாம் அப்படி ஒரு பரதேசியை போல அந்த தேசத்திலே சுற்றி தெரிந்திருக்க என்று நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் அவருக்கு இந்த கானான் தேசம் முழுவதும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். கானான் தேசத்துக்கு புறட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கானான் தேசத்திலே அவர் வந்த பிறகு கூட அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? பரதேசியை போல சுற்றி தெரிந்திருந்தார். கூடாரங்களிலே அவர் வாசம் பண்ணி கொண்டார். அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது அவர் தனக்கு வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கோடு இருந்தது மட்டுமல்ல, சில காலங்கள் யாக்கோபோடு கூட அவர் செலவழித்தார். ஆபிரகாமுக்கு 160 வயது இருக்கும்போது ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார். அதாவது ஈசாக்குக்கு 60 வயசு இருக்கும்போது யாக்கோபு பிறந்தார். ஆபிரகாம் 175 வருடங்கள் அவர் உயிர் வாழ்ந்தார். ஆபிரகாம் இறக்கும்போது யாக்கோபின் வயது 15 வயது. ஸோ வேதம் தெளிவாக இதை குறித்து குறிப்பிட்டிருக்குது. ஸோ இந்த வசனத்தின்படி அவர் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் தன்னுடைய திட்டத்தை குறித்து ஆபிரகாமுக்கு மிக தெளிவாக அங்கே பேசியிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 15:7 ஆபிரகாமுடன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து பேசினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படிக்கு, அதாவது கானான் தேசத்தை கொடுக்கும்படிக்கு உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டத்திலிருந்து நான் அழைத்து வந்தேன் என்று தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தி பேசுகிறார். உடனே ஆபிரகாம் தேவனிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பது அந்த இடத்துல பார்க்கிறோம். 15:8 வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். ஆபிரகாமின் கேள்விக்கு ஆண்டவர் உடனே பதிலளிக்கவில்லை. தேவன் அவனிடத்திலே உள்ள சில காரியங்களை செய்யும்படி சொன்னார். He asked him to offer 5 types of sacrifice. 5 விதமான பலிகளை செலுத்தும்படியாக கூறினார். ஒரு 3 வயது கிடாரி, ஒரு 3 வயது வெள்ளாடு, ஒரு 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா மற்றும் ஒரு புறா குஞ்சு. இந்த 5 காரியங்களை அவர் பலியிடும்படி கூறினார். ஸோ அந்த
ஆண்டவர் சொன்னபடியே அவரை அதை பலியிட்டு விட்டு உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு அங்கே நல்ல தூக்கம் வந்தது. அயர்ந்த தூக்கம் அவருக்கு வருகிறது. அந்த அயர்ந்த தூக்கத்தில் அவர் இருக்கும்போது தேவன் அவருக்கு தரிசனத்தின் மூலமாக வரப்போகும் காரியங்களை அந்த இடத்துல அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:12-15 வரை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடனே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர்வதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அப்போ ஆபிரகாம் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் என்ன கொடுத்தார்? உன்னுடைய வாழ்நாளிலே நீ இந்த பூமியை சுதந்து கொள்ள போவது கிடையாது. உனக்கு பின்வரும் சந்ததி ஒரு அந்நிய தேசத்திலே போய் 400 வருடம் அடிமைகளாய் இருந்து பரதேசிகளாய் இருந்து அங்கிருந்து உபத்திரப்பட்டு இங்கே கடந்து வருவார்கள் என்று நீ நிச்சயமாக அறிவு கடவாய். அதன் பிறகுதான் இந்த தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு முன்பாக நீ என்ன செய்வாய்? சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். So Abraham knew that he is not going to inherit this physical promised land. இந்த பூமியில் உள்ள அந்த ராஜ்யத்தை அவர் சுதந்திரத்துக் கொள்ள போவது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். என்றால் தேவன் தெளிவாக அவருக்கு சொல்லியிருந்தார். He believed in God's word very clearly. அதன் முன்பாகவே நாம் பார்த்துக்கோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் முழுமையாக நம்பினார். ஆகவேதான் இந்த பூமியோ இந்த தேசமோ இந்த சொத்துக்களோ இந்த நிலங்களோ நிரந்தரமல்ல என்று அவர் உணர்ந்து கொண்டார். அவர் தனக்காக நிலங்களையும் சொத்துக்களையும் குவித்து வைக்காமல் என்ன செய்தாராம்? கூடாரங்களில் குடியிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற நித்தியமான ஆசீர்வாதமான பரலோக ராஜ்யத்தை குறித்தவர் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை என்னது? வாட் இஸ் அவர் ஹோப்? Why do you come to God? நாம் எதற்காக ஆண்டவரிடத்தில் வருகிறோம்? Why do you come to church? நாம் எதற்காக சபைக்கு செல்கிறோம்? What is the motive behind our faith? நம்முடைய விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த உள்நோக்கம் என்ன என்பதை நாமே என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். We need to ask ourselves these questions and set right if there is some wrong motives within us. நமக்குள்ளாக ஏதும் தவறான ஒரு நோக்கத்தோடு நாம் தேவனிடத்தில் வந்திருப்போமே என்றால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இல்லை நல்ல உயர் பதவி கிடைக்க வேண்டும், இல்லை நிறைய சம்பளம் கிடைக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனை தேடுவோம் என்றால் அது நிச்சயமாக ஒரு பரிதபிக்கக்கூடிய காரியம். அப்படிப்பட்டதாக நம்முடைய விசுவாசம் இருக்குமே என்றால் அந்த விசுவாசம் நிச்சயமாக ஒரு உண்மையான விசுவாசம் கிடையாது. It's not a genuine faith. If your faith is based on the material blessings which come from God. So all these are secondary things. இவையெல்லாம் இரண்டாம் காரியங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய மனதையும் மேலான காரியங்கள் மேல் வைக்க வேண்டும் என்று வேதத்திலையும் பார்க்கிறோம். கொலோசியர் 3:1-2 நாம் வாசிக்கிறோம். Since then you have been raised with Christ, set your hearts on things above, where Christ is seated at the right hand of God. And set your minds on things above, not on earthly things. அதாவது கிறிஸ்து தேவனுடைய வலப்பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் வேதத்திலே தெளிவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை தான் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் பூமியில் உள்ள காரியங்களை அல்ல,
மேலானவைகளை நாட வேண்டும். ஆபிரகாம் இந்த உண்மை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் அவர் அந்த பட்டத்துக்கு உரியவரானார், விசுவாசத்தின் தந்தை என்ற பட்டத்துக்கு. ஸோ ஆண்டவரை நாம் நாடும்போது நம்முடைய அவருடைய விருப்பங்களுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது இந்த உலக வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக சந்திப்பார், கண்டிப்பாக சந்திப்பார். ஸோ do not go after wealth. பொருட்கள் மேலும் ஆசீர்வாதத்துக்கு பின்பாக நாம் செல்லாமல் ஆண்டவருக்கு பின்பாக செல்வோம். When we seek God with a pure intention and honor Him in whatever we do, surely He will bless us. மத்தேயு 6:33 அதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனப்படுத்தி வாழும்போது இந்த உலக காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை முழுமையாக விசுவாசித்தார், அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர் செவி கொடுத்தார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். So 3 things we saw today. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்தோம். அதாவது முழுமையான கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு, the complete obedience to God's word. இரண்டாவதாக சோதனைகளை வெற்றிகரமாக மேற்கொள்வது, overcoming the test victoriously. மூன்றாவதாக clinging on to the hope of eternity. அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த நம்பிக்கையை நாம் முழுமையாக பற்றி கொண்டு வாழ்ந்து. ஸோ இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒருவருக்கு கூட நாம் நமது வாழ்க்கையை இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நாமே தேவனுடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துவோம், நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஒரு விசுவாச வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்தி செல்ல ஆண்டோட உதவி நாம் கேட்போமா? பரிசுத்த ஆவியோட வல்லமையினாலே நாம் ஒரு வெற்றி உள்ள விசுவாசிகளை வாழ ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவனிடத்திலே நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரை நாடுவோம், ஆண்டவரை தேடுவோம். அவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்களை மூடி தலைகளித்தால் ஒரு நிமிடம் நாம் நம்மை ஆராய்ந்து பார். ஆண்டோடைய சமூகத்திலே நாம் எந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக வெளிப்படுகிறதா? இந்த நோவாவை போல ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாமை போல நாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டுக் கொடுக்கிறோமா? அதன் மூலமாக நாம் சோதனைகளை மேற்கொள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிகிறதா? ஆபிரகாமை போல இந்த உலக காரியங்களை குறித்து நாம் அதற்கு பின்னால் நடவாதபடி, இது அனித்தியமான உலகம் என்பதை புரிந்து கொண்டு பரலோக காரியங்களை குறித்த நோக்கத்தோடு நாம் வாழ்க்கையை நடத்துகிறோமா என்று இன்றைக்கும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். நம்முடைய மனதிலே இந்த காரியங்களை குறித்த எண்ணங்களை நாம் சரி செய்து அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். May God bless each one of us. Thank you.